ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் எக்கனாமிக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப டெஃபினிஷன் அந்த மாதிரி போகாமல். எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு கண்ட்ரியோட இல்லை பர்சனல் லைஃப்பில் நம்மளோட எக்கனாமியை ஹேண்டில் பண்ணுறது. எக்கனாமின்னா இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கு எப்படி இன்கம் வரணும், அந்த இன்கம் எப்படி செலவு பண்ணணும், இது ரிலேட்டடான மற்ற விஷயங்கள் எல்லாமே. பேங்கிங்கு, அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ்னா என்ன, லோன்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரியோடையோ இல்லை இண்டிவிஜுவலோடையோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கணும். இதில் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு ரெண்டு படிப்போம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ என்னோட வரவு செலவு கணக்கை நான் என்ன பண்ணணும், அதில் வரவு எப்படி வரும், செலவு எப்படி வரும், நான் லோன் வாங்கினா எனக்கு என்ன நடக்கும், நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்னா எப்படிலாம் நான் சேவிங்ஸ் பண்ணுவேன், இப்படி ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சுபா மேமோட லைஃப், அதே மாதிரி உங்களோட, நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்களோட லைஃப்பில் இருக்கிற எக்கனாமி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரி லெவலில் நீங்கள் எக்கனாமிக்ஸை படிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் லோன் வாங்கினாங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்னெல்லாம் நடக்கும், அந்த கண்ட்ரி கவர்மெண்ட்டே வெளியே லோன் வாங்குச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், ஒரு கண்ட்ரிக்கு இன்கம் எங்கிருந்தெல்லாம் வரும், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரிலாம் வரும், டேக்ஸ்ன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தால் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி நல்லா இருக்கும், இதெல்லாம் பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வில்லேஜ் ஸ்டோரி ஆஃப் த வில்லேஜ் பலம்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வில்லேஜை வச்சு நம்ம நிறைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வில்லேஜை ஒரு சின்ன யூனிட்டாக வச்சு அந்த வில்லேஜில் என்னென்ன நடக்குது, இன்னும் சொல்லணும்னா இது உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, பலம்பூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் மக்கள் என்னென்ன எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜென்ரலாக எக்கானமினா என்ன, டெவலப்மெண்ட்டாக என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ லெட்ஸ் கோயிங் இன்டு த டாபிக். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், என்னென்ன கிளாஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வரும். தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? ஸோ சோஷியல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், ஏன் நீங்கள் கிளாஸை பார்க்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா சோஷியல் ஸ்டடி இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல் த பேப்பர்ஸ். நீங்கள் படிக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் படிக்க தேவையில்லை, நீங்கள் சம்ஸ் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதோ வித்தியாசமாக படிக்கிற மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்க்குற விஷயத்த மட்டும்தான் படிப்பீங்க சோஷியல் ஸ்டடீஸில். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று சோஷியல் ஸ்டடீஸ் தானே அப்படின்ட்டு பார்த்துக்கலான்னு விடுவோம், ஃப்ரீயாக விட்டுருவோம். இல்லை அப்படின்னா அது சோஷியல் ஸ்டடீஸ்னாவே கடுப்பாக இருக்கும், போர் அடிக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அதுக்கு தான் நான் இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக இருக்கும். ஓ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? நீங்கள் யூ கேன் ஈவன் டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் டேக்ஸ் பற்றி அவங்க பேசுகிறப்போ, ஓ இதுவா நான் படிச்சிருக்கேனே, எனக்கு சுபா மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறப்ப, பரவாயில்ல பாரு நம்மளோட பசங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ டுடே கோயிங் இன் டு த டாபிக், வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் லெசன் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அக்ரிகல்ச்சர் எதில் இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் ஒரு பிரைமரி செக்டர். பிரைமரி செக்டர்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிப்பீங்க, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நேச்சர்லேருந்து எடுக்கிற எல்லா விஷயமே பிரைமரி செக்டரில் வரும். ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, மைனிங் பண்ணுறது, நேச்சர்லேருந்து அப்படியே எந்த ப்ராசஸிங் பண்ணாமல் அந்த பொருள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரைமரி செக்டரில் வரும். அதில் அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவில் மேஜரான ஒரு செக்டர். ஏன் மேம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக 50% ஆஃப் பீப்புள் அக்ரிகல்ச்சரை தான் வேலை செய்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு விஷயம். அக்ரிகல்ச்சர் ஏன் இம்பார்ட்டன்னா, மினிமம் 50% ஆஃப் பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் ஒர்க். ஆல் த பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் ஃபுட்டு. கரெக்டாக? நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கணும். வேலையும் 50% ஆஃப் பாப்புலேஷன் இன்னைக்கு இந்தியாவில் மோர் தென் 100 crore பீப்புள் இருக்காங்க. அந்த 100 crore பீப்புளுக்குள்ள
அட்லீஸ்ட் 50 crore பீப்புள் வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் வேலைக்காகவும், மிச்ச மொத்த 100 crores சாப்பாடுக்காக அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்லையுமே நம்ம என்ன பார்ப்போம்னா, அந்த பலம்பூர்ங்கிற வில்லேஜ்ல அக்ரிகல்ச்சர்ல என்ன நடக்குது, அதை சுற்றின எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சும்மா பிக்சர், அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு பிக்சர். ஸோ இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். நம்ம தான் வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்னு என்ன, உலகத்திலேயே அதிகமா பல்சஸ் அப்படிங்கிறது பருப்பு வகைகள். புரிஞ்சுதா? தூர்தாலும் உள்ள துவரம்பருப்பு, உளுந்து, கரெக்டா இதெல்லாமே பல்சஸ்ல வரும். நம்ம தான் பல்சஸ் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1, ரைஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம தான் நம்பர் 1, வீட்டு நம்ம தான் ஜாஸ்தி, ஸ்பைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் ஹை. ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து இந்தியாவோட பேக் போன். நிறைய பேர் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டோரியில் பலம்பூர் அப்படிங்கிற வில்லேஜ் ஸ்டோரியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஜென்ரலாக ஒரு ப்ரொடக்ஷன்னா எப்படி இருக்கும், லேபர் ஒர்க்னா எப்படி இருக்கும், கேபிட்டல்னா என்ன, கிராப் ப்ரொடக்ஷன்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஜென்ரலாக இந்த அக்ரிகல்ச்சருங்கிற கான்செப்டை வச்சு வில்லேஜ் ஆஃப் பலம்பூர்ல எப்படி இந்த சின்ன சின்ன வேலைகள், லேபர்ஸ்னா யாரு, கேபிட்டல்னா என்ன அப்படின்னு ஜென்ரலான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான், நீங்க கவனிச்சிங்கனாவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹைப்போதெட்டிக்கல் வில்லேஜ். பலம்பூருங்கிறது ஹைப்போதெட்டிக்கல் வில்லேஜ். ஹைப்போதெட்டிக்கல் வில்லேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ இமேஜினரி வில்லேஜ். புரிஞ்சுதா? ரியலிஸ்டிக்காக அந்த வில்லேஜ் இருக்கா அப்படின்னா இட்ஸ் அன் இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கல் வில்லேஜ். அங்கே வந்து ஃபார்மிங் தான் மெயின் ஆக்டிவிட்டியா இருக்கு. இதுல வந்து மற்ற ஆக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், டெய்ரி அப்படின்னா என்ன, மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறத வந்து டெய்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்கு. பட் ரொம்ப லிமிடெட் ஸ்கேல், சின்ன அளவு. ஒரு வில்லேஜ்ல எந்த அளவு இருக்கும், இப்போ வில்லேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னா என்ன, அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறது தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ பலம்பூர் அப்படிங்கிறது ஒரு ஃபேர்லி கனெக்டட், வெல் டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் ரோட்ஸ் இருக்கிற, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இரிகேஷன் இருக்கு, ஸ்கூல் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஒரு ஊர். ஒரு சின்ன வில்லேஜ் தான், பட் அதில் ரோட்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னா பஸ்ஸு, பைக் இதெல்லாமே இருக்கு, கரண்ட் இருக்கு. இரிகேஷன் அப்படிங்கிறதுனா வாட்டர். இரிகேஷன் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, வாட்டர் ஃப்ளோ. புரிஞ்சுதா? ரிவர்ல இருந்து இரிகேஷனா சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரிவர். நம்ம ட்ரைனேஜ்னு ஒரு லெசன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா ஜியோகிராஃபில? அதுல என்ன நம்ம படிச்சோம், ரிவர்ஸ் பத்தி படிச்சோம். இப்ப ரிவர்ல இருந்து ஃபார்ம் லேண்டுக்கு தண்ணி கொண்டு வரது தான் இரிகேஷன் சொல்லுவாங்க. சிம்பிளா இரிகேஷன் ஒன்றும் இல்லை, யூ ஆர் டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் த ரிவர்ஸ், லேக்ஸ் ஆர் எனி வாட்டர் பாடி and you are taking it to the different parts, especially the agricultural land. அதை வந்து irrigation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊர்ல எல்லாமே இருக்கு. லிட்டரலி என்னன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு, ஹெல்த் சென்டர்ஸ்னா என்ன, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ரோட்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு, இரிகேஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒரு நல்ல வில்லேஜ். புரிஞ்சுதா? இதுல வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஜென்ரலா ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லேண்ட் வேணும் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ் வேணும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம எந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலும் அந்த பொருளுக்கு நம்மளுக்கு லேண்டும் நேச்சுரல் ரிசோர்ஸும் இருக்கணும். ஏன்னா நீங்க லேண்ட் இல்லாம எந்த பொருளையும் ப்ரொடியூஸே பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னாலும் லேண்ட் வேணும், இல்லை இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணணும்லாம் லேண்ட் வேணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் லேண்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர். அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ லேபர்ஸ்ங்கிறது இங்க ஜெனரலிஸ்டிக்கான டேர்ம். எல்லாருமே அந்த அந்த கம்பெனி, அந்த ப்ரொடக்ஷன் ஹாலில் வேலை செய்யற எல்லாருமே லேபர்ஸ் கான்செப்ட் தான் வருவாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேண்ட் வேணும், அடுத்தது லேபர் வேணும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி, இங்க வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி. இவங்க அங்க வேலை செய்யறவங்க லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் கேபிட்டல். பிசிக்கல் கேபிட்டல்னா என்னன்னா டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மணி. And then we need human capital. Generally 4 factors of production என்னென்ன வரும்னா land, labor,
கேபிட்டல். இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒன்றும் இல்லை. கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கேபிட்டல்ல என்னென்ன ரெண்டு டைப் ஆஃப் கேபிட்டல் சொல்றாங்க? பிசிக்கல் கேபிட்டல். பிசிக்கல் கேபிட்டல்னா ஒன்றும் இல்லை, பில்டிங்கு, அதில் தயாரிக்க தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் பிசிக்கல் கேபிட்டல்ல வரும். ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஹியூமன் கேபிட்டலுங்கிறது இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்ல இருக்கிறவங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்பு, அதே மாதிரி மேனேஜிங் பொசிஷன்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஹியூமன் கேபிட்டல்ல வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூமன் பீயிங்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ ஒருத்தங்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க, இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த சேலரி வேற ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இந்த லெசன்ல உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு 4 விஷயம் வேணும். ஒன்று லேண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need capital. அதுல ஹியூமன் கேபிட்டல், பிசிக்கல் கேபிட்டல்னு பிரிக்கிறாங்க. then we need what? labors. கரெக்டா? ஸோ இந்த 3மே இருக்கணும், அதாவது இந்த 4மே இருக்கணும். இந்த 4மே இருந்தாதான் நீங்க எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ a variety of raw materials, நம்மளுக்கு இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். யான் ரா மெட்டீரியல்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரா மெட்டீரியல்ங்கிறது நமக்கு ஒரு ஃபினிஷ்டு குட் இருக்கு. ஃபினிஷ்டு குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ்னா லெட்ஸ் சே ட்ரெஸ். நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் தான் ஃபினிஷ்டு குட்ஸ். ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன? காட்டன். காட்டன்ல இருந்து யான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நூல்கண்டு, யான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த யான்ல இருந்து தான் இந்த டிஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த டிஷர்ட் ப்ரொடக்ஷன்ல யான் ஒரு ரா மெட்டீரியல், இந்த யான் ப்ரொடக்ஷன்ல காட்டன் ஒரு ரா மெட்டீரியல். கரெக்டா? நம்மளுக்கு ரா மெட்டீரியலும் தேவை, அது வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இந்த ரா மெட்டீரியல் மாறும். அதே மாதிரி மணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணியையும் ரா மெட்டீரியலும் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். மணி இஸ் ஆல்சோ எசென்ஷியல் டியூரிங் ப்ரொடக்ஷன் and both of them hand in hand is called as working capital. So raw material and money is called as working capital. Physical capital ங்கிறது என்னது நம்ம பார்த்தோம்? Physical capital ங்கிறது மெஷின், பில்டிங், இதெல்லாம் physical capital. கரெக்டா? ஹியூமன் கேபிட்டல்ங்கிறது என்னது? ஹியூமன் கேபிட்டல்ங்கிறது முக்கியமான பிளேசஸ்ல இருக்கிற பீப்புள். எஸ். ஸோ இந்த 3 கேபிட்டலும் இருக்கணும், ஒர்க்கிங் கேபிட்டல், பிசிக்கல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். இந்த 3 கேபிட்டலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. The fourth requirement is knowledge and enterprise to be able to put together land, labor and physical capital and produce an output. இந்த நாலேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா entrepreneurship அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த entrepreneurங்கிறது யாருன்னா, இவங்க தான் this person or this group of people only will bring the other 3 factors of production, namely land, labor and capital. இந்த 3 விஷயத்தையுமே ஒன்னா சேர்த்து ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ரொடக்ஷனை பண்றாங்க இல்லையா, அவங்க தான் entrepreneur. So these are the 4 factors of production. The fourth requirement knowledge and enterprise. அந்த என்டர்பிரைஸ் வைக்கிறவங்கள தான் entrepreneur அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ எந்த ஒரு பொருளை நீங்க தயாரிக்கணும், எந்த ஒரு சர்வீஸை நீங்க தயாரிக்கணும்னாலும் உங்களுக்கு லேண்ட் வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும், entrepreneur வேணும். கரெக்டா? ஸோ அதுதான் இந்த 4 factors of production: land, labor, physical capital and human capital. இந்த ஹியூமன் கேபிட்டல்ல இந்த entrepreneur வரும், இந்த பிசிக்கல் கேபிட்டல்ல இந்த லேபர் இதெல்லாம், ஐ மீன் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிசிக்கல் கேபிட்டல்ல வரும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபார்மிங், இதுதான் பலம்பூர்ல ஃபார்மிங் பண்ற மாதிரியான ஒரு பிக்சர். இட்ஸ் அன் இமேஜினரி வில்லேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட். லேண்டுங்கிறது ஃபிக்ஸட். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பலம்பூர் வில்லேஜ்ல இருக்கட்டும், எல்லா இதுலயும் இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஒரு பர்சனுக்கு 1 ஏக்கர்னு வைங்க. இந்த லேண்ட் திடீர்னு பெருசாயிருமா? பெருசாகாது. லேண்ட் வந்து ஃபிக்ஸட். கரெக்டா?
So for Palampur village, farming is their main product and the well-being of these people is related to this farm. ஸோ ஃபார்மிங் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு மற்ற பேசிக் நீட்ஸ் எல்லாம் வேணும்னா அவங்க ஃபார்மிங் பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங், their well-being is related to these farm. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, the land area of cultivation is practically fixed. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா, is there a way one can grow more from the same land? என்கிட்ட 1 ஏக்கர் தான் இருக்கு, அப்ப எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் அவுட்புட் தான் கொடுக்க முடியுமா? நான் கேட்கறது புரியுதா? ஸோ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க, டி இருக்காங்க, எல்லாருக்கும் 1 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலான அவுட்புட் தான் வருமா? இல்ல இதுல திடீர்னு ஒரு பி டிசைட் பண்றாரு, எனக்கு நிறைய அவுட்புட் வேணும், நான் நிறைய விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது பாசிபிளா? லேண்ட் 1 ஏக்கர் தான் இருக்குன்னா அது எப்படி பண்ண முடியும்? அப்பதான் ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, இந்த கிராப்பிங் பேட்டர்ன் நீங்க படிப்பீங்க. கேரிஃப், ராபி, ஜெய்ட் அப்படின்னு 3 விஷயம் படிப்பீங்க. கேரிஃப், ராபி, ஜெய்ட். இந்த ராபிங்கிறது வின்டர் கிராப்பிங், கேரிஃப்ங்கிறது சம்மர் கிராப்பிங், ஜெய்டுங்கிறது ரெண்டுக்கும் நடுவுல. ஸோ ரெய்னி சீசன்ல கேரிஃப் ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜோவார், பாஜ்ரா இந்த மாதிரியான சிறுதானியங்கள்லாம் விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி பொட்டேட்டோஸ் அக்டோபர் அண்ட் டிசம்பர்ல பொட்டேட்டோஸ் விளைவிக்கிறாங்க. இன்னும் கிளியரா சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, எல்லா கிராப்புக்கும் ஒரு சீசன் இருக்கும். புரிஞ்சுதா? யூஸ்வலா அந்த சீசன் 3ல இருந்து 4 மாசம், மிஞ்சி போனா 6 மாசம் வரைக்கும் போகும். புரிஞ்சுதா? அப்ப மிச்சம் 6 மாசமே போனா கூட மிச்சம் 6 மாசம் அந்த லேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஆனா என்ன கண்டிஷன்னா, இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை விளைவிக்கலாம் அப்படி கிடையாது. சீசன் இருக்கும். வின்டர் சீசன்ல மட்டும்தான் அந்த செடி வளரும், சம்மர் சீசன்ல மட்டும்தான் அந்த செடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் பண்ணணும். ஸோ இப்போ ரைஸ் கிராப்பிங், கேரிஃப் கிராப்பிங் பண்ற ஒரு லேண்ட் இருக்கு, அங்க ரைஸ் கல்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணணும், அவங்க அந்த 6 மாசம் ரைஸ் கல்டிவேஷன் பண்றாங்கன்னா ஒரு 2 மாசம் கேப் இருக்கும்ல அடுத்த சீசன் வர்ற வரைக்கும். அப்போ அவங்க இந்த சிறுதானியமோ இல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ கல்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த 1 ஏக்கர் லேண்ட்ல ஏ, பி, சி, டி இதுல எல்லாருக்குமே 1 ஏக்கர் இருக்குங்கிற பட்சத்துல இவங்க எல்லாருமே ரைஸை மட்டும் நம்பி உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த பி மட்டும் என்ன பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த லேண்டை. ப்ராப்பரான கல்டிவேஷன் மெத்தட்ல ஃபர்டிலைசர்ஸ்ல கரெக்டான ஃபர்டிலைசர்ஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னா அதே 1 ஏக்கர்ல இவங்களை விட அதிகமான ப்ராஃபிட் அவங்களால பார்க்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். In winter, farmers grow wheat and part of land is devoted to sugarcane harvested once in every year. Sugarcane வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? So yes, so this is what you call it as cropping, mixed cropping. Different types of crops நீங்க கொடுக்கிறது மூலமா you can earn more even if the land is fixed. Wheat எப்ப கல்டிவேட் பண்ணுவாங்க? விண்டர்ல. இது பாஜ்ரா ரெய்னி சீசன்ல. ஏன்னா பாஜ்ராக்கு தனியா தண்ணி விட தேவையில்லை, மழை தண்ணி மட்டும் இருந்தா கூட வளர்ந்துரும், இரிகேஷன் தேவையில்லை. சுகர் கேன் வருஷம் ஒரு தடவை தான் வரும். அண்ட் தென் டிசம்பர் இது வின்டர் டைம்ல தே கேன் கிவ் நவம்பர் டிசம்பர்ல பொட்டேட்டோஸ். ஏன்னா பொட்டேட்டோலாம் சீக்கிரம் விளைவிச்சு சீக்கிரமாவே அவுட்புட் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். ஸோ டியூ டு வெல் டெவலப்ட் இரிகேஷன் 3 டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஃபார்மர்ஸ்னால அந்த கொடுக்குற இதுலயே எடுக்க முடியும். இரிகேஷனுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், ஏன்னா மோட்டார் தேவைப்படும் இரிகேஷனுக்கு. புரிஞ்சுதா? அண்ட் மல்டிபிள் கிராப்பிங் மீன்ஸ் டு க்ரோ மோர் தென் 1 கிராப் ஆன் அ பீஸ் ஆஃப் லேண்ட். இதுதான் இந்த மல்டிபிள் கிராப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்ல சிலர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குன்னா அந்த 1 ஏக்கர்ல வீட்டு மட்டுமே போட்டிருப்பாங்க. புரிஞ்சுதா? ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொங்கல் சமயத்துல 2 விஷயம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. கரும்பு வைப்பாங்க, மஞ்சளும் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது மிக்சட் ஃபார்மிங். ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு தோட்டத்திலேயே மஞ்சள் விளைவிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆனா கூட இன்னொரு கிராப் பொழைச்சதுன்னா கூட நம்மளுக்கு அவுட்புட் வரும். சாரி, புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? அதான் மிக்சட் ஃபார்மிங்.
ஒரே பீஸ் ஆஃப் லேண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸை விளைவிச்சா அதை வந்து மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் டைம்ஸ் யூஆர் கிராப்பிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி ஒன் கிராப்பிங். புரிஞ்சா? இன்னொரு வே ஆஃப் இப்போ ஒன்று வந்து மல்டிபிள் கிராப்பிங், ஹையர் ஈல்டுக்கு ஒன்று வந்து மல்டிபிள் கிராப்பிங். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி என்ன அப்படின்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ். ஸோ 1960 கிரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னா என்னென்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். இதெல்லாம் மேம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராப் இருக்கு, ரைஸ் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? ரைஸ் இருக்கு, ஒரு ரைஸ் பிளான்ட். அந்த பிளான்ட்டை வந்து நீங்க ஒரு ஏக்கர்ல கல்டிவேட் பண்றீங்கன்னு வைங்க. உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே யூ ஆர் கெட்டிங் 100 kg ஆஃப் ரைஸ். ஒரு ஏக்கர்ல நீங்க வந்து ரைஸ், அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் R1 அப்படின்னு வச்சுப்போம். R1 நீங்க கல்டிவேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 100 kg ஆஃப் ரைஸ் வருது. இருங்க நான் கிளியரா எழுதுறேன். R1 அப்படிங்கிற ரைஸை கல்டிவேட் பண்ணீங்கன்னா 1 ஏக்கருக்கு யூ ஆர் கெட்டிங் 100 kg. புரிஞ்சுதா? இதுவே ஹை ஈல்டு வெரைட்டியா இருந்துச்சுன்னா இதை நான் RH எழுதுறேன். ஹை ஈல்டு வெரைட்டியா இருந்துச்சுன்னா இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா இதோட இந்த ரைஸோட டிஎன்ஏல போயிட்டு சேஞ்ச் பண்றது, சில விஷயங்கள் சேஞ்ச் பண்றது மூலமா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ கொடுத்துட்டு இருந்த ரைஸ் அதே இது ஒரு ஏக்கருக்கு ஈவன் 500 to 1000 kg வரைக்கும் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ அந்த லாஸ்ட் இதில் என்ன பார்த்தோம்னா மல்டிபிள் கிராப்பிங் பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே செடியை வைக்காம பல விளைச்சல், பல விதமான கல்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து அவுட்புட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா அவுட்புட் வரும். அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு கிராப் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு கிராப் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். இதுல என்ன அப்படின்னா they are using science here. genetically modified crops are யூஸ் பண்ணி what they are doing is high yield variety of plants, seeds யூஸ் பண்ணி அவங்க ஈவன் 5 times to 10 times கூட ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மெத்தட் வேர் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ இங்க பாருங்க வீட், ரைஸ் இதெல்லாம் ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸை யூஸ் பண்ணி they are improving their yield. ஓகே, கல்டிவேட்டட் ஏரியா ஓவர் இயர்ஸ் பாருங்க. 1950ல 132 million hectares இருந்துச்சு. தென் 1990ல 186. இப்போ 2016 to 17ல பார்த்தீங்கன்னா 200. புரிஞ்சுதா? ஸோ 200 million hectares. ஸோ தே ஆர் கல்டிவேட்டட். மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம்? மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் இது வந்து கேட்கலாம். எஸ்பெஷலி கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா என்னென்ன மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தே ஆர் யூசிங் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஃபர்டிலைசர்னா என்ன? டு இம்ப்ரூவ் த சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ கண்டினியூஸா ஒரு வருஷம் வரைக்கும் ஃபுல்லா அவங்க கல்டிவேட் பண்றாங்கனாலோ இல்ல வந்து அவங்க ஹை ஈல்டு வெரைட்டி யூஸ் பண்றாங்கனாலோ சாயில் வந்து ரிச் இன் ஃபர்டிலைசரா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்றாங்க. அது இல்லாம தே ஆர் யூசிங் எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷன். இந்த மொத்தமும் ஒன்றும் இல்லை, இரிகேஷன். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன் யூ நீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நீங்க கொண்டு வந்தது. ஃபோர்த் ஒன் என்னன்னா மெஷினரி. அப்போ நீங்க மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ஆர் மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். HYVங்கிறது ஒன்றும் இல்லை, ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா they are using what? chemical fertilizers and pesticides. நீங்க வந்து சும்மா ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எழுதக்கூடாது. ஏன்னா பெஸ்டிசைட்ஸும் ஃபர்டிலைசரும் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கெமிக்கல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ்ல தான். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா யூசேஜ் ஆஃப் இரிகேஷன், intensive irrigation. And fourth point is using machines. சரியா? இந்த 4 விஷயம், இந்த 4 பாயிண்ட் தான் என்ன பண்ணுச்சு?
நம்மளோட ஃபார்மிங் டெக்னிக்ஸை மாடர்னாக மாற்றுச்சு. இதனால என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா அவுட்புட்டும் நிறைய வர ஆரம்பிச்சது. நம்ம இன்னைக்கு இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நிறைய பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் காரணம் என்ன? ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்லி இட் பிகேம் பாசிபிள். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் எல்லாமே ஓகே மேம், நீங்கள் நிறைய கிராப் மல்டிபிள் கிராப் வைங்கிறீங்க, மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்கிறீங்க. சரி மேம், எல்லாம் ஓகே, அவுட்புட்லாம் வரும், பட் சஸ்டைனபிளாக இருக்குமா? சஸ்டைனபிள்னா என்ன? சஸ்டைன்னா சிம்பிளாக சொல்லலாம் தாங்குமா? என்ன மேம் இப்படி பண்ணுறீங்க, கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நிலம் தாங்குமா அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே கரெக்டான கேள்வி. புரிஞ்சுதா? சஸ்டைனபிள் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணுறத மட்டும் இல்லாமல் என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அதை நான் விட்டு வைக்கணும். கரெக்டாக இன்னைக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் யூஸ் பண்ணுறோம், கண்ட மணிக்கு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோம். நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ப்ளக் பாயிண்ட்டை போட்டுட்டு சார்ஜ் போட்டுட்டு ஆஃபே பண்ண மாட்டாங்க, ஸ்விட்சே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் எலக்ட்ரிசிட்டி போயிட்டு தான் இருக்கும், பில் ஏற தான் செய்யும். இங்கே இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி. மணி இருக்கிறவங்க பே பண்ணிடுவாங்கன்னே வைங்க. பட் இப்போ என்னன்னா, நீங்கள் என்ன மணி வேணாலும் பே பண்ணீங்கன்னா கூட ஆஃப்டர் சர்டைன் இயர்ஸ் யூ ஒன்ட் பி ஹேவிங் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா நம்ம கிட்ட ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுது, தண்ணி ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. There are so many issues when it comes to not just electricity, in terms of many things. அப்போ என்னன்னா, நம்ம டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டும் யோசிக்காம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசணும். அதான் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறீங்களே, லேண்டு சஸ்டெயின் ஆகுமா, லேண்டு தாங்குமா? மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஓவர் யூஸ் பண்ணும், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஓவர் யூஸ் பண்ணும். ஓவர் யூஸ்னா என்னன்னா, நமக்கு தேவையானது 100 அந்த 100 kg போதும் தான், ஆனால் எனக்கு 500 kg வேணும், நான் நிறைய நான் சம்பாதிக்கணும், நான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சாயில் வந்து அந்த ஃபர்டிலிட்டியை லூஸ் பண்ணிடும். கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டால் மட்டும்தான் நான் வந்து ஈல்டு கொடுப்பேன். இப்போ சாயில் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணுற நமக்குமே உடம்பு பாதிக்கும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, கெமிக்கல் இல்லாமல் ஃபுட்டே கிடையாது. பிரிஞ்சால்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, நீங்கள் வந்து அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, பிரிஞ்சால் வந்து இன்னைக்கு தான் கட் பண்ணால் உள்ள பூச்சியோ புழுவோ இருக்க மாட்டீங்கன்னா, முன்னாடி கெமிக்கல் ஃபர்டிலைசர் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலன்னா பிரிஞ்சால்னாவே கண்டிப்பாக பூச்சி இருக்கும். அந்த பார்ட் மட்டும் இப்படி, திஸ் இஸ் பிரிஞ்சால், ஓரளவுக்கு வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் பிரிஞ்சால் லெட்ஸ் சே. ஸோ இங்கே வந்து பூச்சி இருக்குன்னா இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்ட்டை குக் பண்ணுவாங்க. இது வெரி நார்மல். புரிஞ்சுதா? அதே மாதிரி மேங்கோஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் மேங்கோஸ் லெட்ஸ் சே. மேங்கோஸ் இருக்கு அப்படின்னா உள்ள பூச்சி இருக்கும், உள்ள, அதாவது தட் சீட் வில் ஹாவ் த இன்செக்ட். அந்த மாதிரி இருக்கிற மேங்கோஸ் ஆர் ஆக்சுவலி டேஸ்டி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல் தட் த மேங்கோஸ் டேஸ்டி, பிகாஸ் த ஹனி பீஸ் வாஸ்க்கு வந்து தெரியும், குழவிக்கு தெரியும் இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், தட் இஸ் அ சைன் தட் த மேங்கோ இஸ் வெரி டேஸ்டி. கரெக்டா? ஸோ அப்போ என்னன்னா, அப்போ அப்படிதான் இருந்துச்சு, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ வி வேர் இன் ஹார்மனி வித் நேச்சர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சாயில் ஃபர்டிலிட்டியோ கிரவுண்ட் வாட்டரோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னைக்கு திரும்பவும் அதை ரீஸ்டோர் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதில் ஒரு லைன் பார்த்தேன், நம்ம வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்கிறோமா, தண்ணி பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? தண்ணி கம்மியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, குவாலிட்டி வாட்டர் கிடையாது. இது உங்களோட புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் தி ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், இட் இஸ் அ ஸ்கேர்சிட்டி ஆஃப் குவாலிட்டி வாட்டர். தண்ணி நிறையா இருக்குது, ஆனால் அந்த தண்ணியை குடிக்க முடியுமாங்கிறது தான் இங்கே கேள்வி. புரியுதா? இப்போ ரீசெண்டாக நிறைய ஃப்ளட்ஸ் இருக்குது, சுனாமி, ரெயின்ஃபால் நிறைய இருக்கு, இவ்வளோலாம் தண்ணி தானே, இதெல்லாமே வாட்டர் தானே. பட் வை ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் வாட்டர் அப்படின்னா, த இஷ்யூ இஸ் தட் வி ஆர் கண்டாமினேட்டிங் ஈவன் த கிரவுண்ட் வாட்டர் பை யூசேஜ் ஆஃப் ஆல் தீஸ் கெமிக்கல்ஸ், நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கலர் பண்ணணும், டையிங் இண்டஸ்ட்ரி, அது வாட்டரை அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்னன்னா, ஹவு இஸ் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த ஃபார்மர்ஸ் ஆஃப் பலம்பூர். ஓகே, நீங்கள் வந்து லேண்டில் என்ன யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் அந்த லேண்ட் சஸ்டைனபிலிட்டி பொறுத்து நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து அந்த லேண்டை வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் ஃபார்மிங்க்குமே லேண்ட் வந்து முக்கியம்.
1/3 of 450 families are landless. 450 families இருக்காங்க, அதுல 1/3 அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். What is 1/3 of 450? Can someone tell me? 1/3 of 450 is 150 families. 450 ஃபேமிலியில 180 ஃபேமிலிக்கு லேண்ட் இல்ல. புரிஞ்சா? இப்ப நம்ம பார்த்தோம்ல 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேணும்னு பார்த்தோமா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஸ். அதுல இந்த பலம்பூர் வில்லேஜ்ல 180 ஃபேமிலிக்கு லேண்டே இல்ல. பட் ஸ்டில் ஹவு வில் தே மேனேஜ்? கரெக்ட் தானே நான் கேட்கறது? அதுல நிறைய பேரு தலித்ஸ். So which means that அங்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் லேண்ட் இல்லை. இப்போ என்ன பண்றது? 240 ஃபேமிலிஸ் வந்து கல்டிவேட் ஆன் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் லெஸ் தென் 2 hectares in size. ஸோ பலம்பூர்ல 60 ஃபேமிலிஸ் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபேமிலிஸ் who cultivate more than 2 hectares of land. அப்போ 450 பேர்ல 180 பேருக்கு லேண்டே இல்லை. புரிஞ்சுதா? அடுத்த 240 பேருக்கு சின்ன லேண்ட், வெரி ஸ்மால் லேண்ட். புரிஞ்சா? எல்லாத்தையும் சேர்த்தே 2 ஹெக்டாருக்கும் கம்மி. இந்த 240 லேண்ட்ஸ் மொத்தமா சேர்த்தே 2 ஹெக்டார்ஸ்க்கும் கம்மி. அது இல்லாம ஒரு 60 ஃபேமிலிஸ் இருக்காங்க மீடியம். லார்ஜ் ஃபேமிலி 2 பேர், அதாவது 60 ஃபேமிலிஸ்ல மீடியம் அண்ட் லார்ஜ் 2 பேருமே இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே 2 ஹெக்டார்ஸுக்கும் மேல. புரிஞ்சுதா? So this is what is how the land is divided. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, லேண்ட் அன்ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல இருந்து நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? லேண்ட் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுல என்ன மேம்னா, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல லேண்டுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையுமே பலம்பூர்ல ஈக்குவலா இல்ல. 1/3 ஆஃப் பீப்புள் கிட்ட லேண்டே இல்ல. 240 பேர்கிட்ட சின்ன சின்ன லேண்டு தான் இருக்கு. 60 பேர்கிட்ட மட்டும்தான் 2 ஹெக்டர் 2 ஹெக்டாருக்கும் மேல இருக்கிற லேண்ட் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பலம்பூர் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த லேண்டை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, இல்லை வேற என்னென்ன ப்ரொடக்ஷன் மெக்கானிசம்ஸ் அங்கே நடக்குது, எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, பாய் பாய், டேக் கேர். திரும்பவும் சூப்பரான ஒரு கிளாஸோட உங்களை மீட் பண்றேன். பாய்.